வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இது ஒரு அப்பா தன்னோட மகளுக்கு எழுதின கடிதம். ஆனா இதுல வாசிப்போட உண்மையான சந்தோஷத்த பத்தின ஒரு பெரிய ஞானமே அடங்கியிருக்கு. வாங்க, இந்த கடிதத்துக்குள்ள என்ன இருக்குன்னா ஆழமா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சிறைச்சாலையோட தனிமையில இருந்து ஒரு அப்பா தன்னோட மகளுக்கு கடிதம் எழுதுனா அதுல என்ன இருக்கும்? இந்த கேள்விதான் நம்மளோட இன்னே தேடலோட ஆரம்பம். முதல்ல இந்த கடிதம் எழுதப்பட்ட சூழல புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது வெறும் வார்த்தைகள் கிடையாது, இது ஒரு வரலாற்று பதிவு. நாம இப்போ மனசால ஒரு டைம் டிராவல் பண்ண போறோம். இடம் அல்மோரா சிறைச்சாலை, வருஷம் 1935. அந்த சூழல கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த கடிதத்தை எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. யாருக்கு எழுதினார் தெரியுமா? அவரோட ஒரே மகள் இந்திராவுக்கு. சிறை கம்பிகளுக்கு பின்னால இருந்தாலும் ஒரு அப்பாவோட அன்பு வார்த்தைகள் வழியா மகள தேடி போன கதை இது. சரி, அந்த கடிதத்துல நேரு பேசின மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பள்ளிக்கூடங்கள் எப்படி நம்ம கிட்ட இருந்து வாசிப்பு ஆர்வத்தையே புடுங்கிடுதுங்கிறது தான். நேருவோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. படிக்கிறதா ஒரு வேலையா, ஒரு கடமையா மாத்திட்டா அது மேல ஒரு வெறுப்பு தான் வரும்னு சொல்றாரு. இதுக்கு காரணம் பாடப்புத்தகங்களும் பரீட்சையும் தானா? நம்மள பல பேர் ஸ்கூல் படிக்கும்போது இதை உணர்ந்திருப்போம் இல்லையா? இப்ப பாருங்க, ஒரு பக்கம் கடமைக்காக படிக்கிறது, சோர்வு, வெறுப்பு. இன்னொரு பக்கம் ஆர்வத்தோட விருப்பப்பட்டு படிக்கிறது. அங்க கிடைக்கிறதே ஒரு தனி சந்தோஷம். நேரு தன் மகளுக்கு இந்த மனநிலை மாற்றத்தை தான் சொல்லிக் கொடுக்க நினைச்சாரு. சரி, அப்போ வாசிப்ப ஒரு பாரமா பார்க்காம ஒரு சந்தோஷமான பயணமா மாத்துறது எப்படி? அதுக்கு முதல் படி நமக்கான சரியான புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிறது தான். நேரு என்ன சொல்றாருன்னா, வாசிப்புங்கிறது ஒரு தனிப்பட்ட பயணம். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் நாளைக்கு பிடிக்காம போலாம். உங்க டேஸ்ட் வயசாக ஆக மாறிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். நேரு அவங்க மகள்கிட்ட கேட்ட அதே கேள்விய நான் உங்ககிட்ட கேக்குறேன். உங்களுக்கு எதுல ஆர்வம்? கவிதையா, வரலாறா, இல்ல நாட்டு நடப்புகளா? உங்க விருப்பம் எதுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இதிலிருந்து என்ன தெரியுது? நேரு இந்திராக்கு புத்தகங்களை லிஸ்ட் போட்டு தரல. பதிலா அவளோட ஆர்வத்தை தூண்டிவிட்டு அந்த வழியில அவளை போக சொல்றாரு. இதுதான் உண்மையான வழிகாட்டுதல். ஓகே, எப்படி படிக்கணும்னு பாத்துட்டோம். ஆனா அதைவிட முக்கியமான கேள்வி, நாம எதுக்காக படிக்கணும்? வாசிப்போட உண்மையான நோக்கம் என்ன? தன் மகளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்காக நேரு உலகத்தோட சில தலைசிறந்த சிந்தனையாளர்களை அவளுக்கு அறிமுகப்படுத்துறாரு. இந்த லிஸ்ட பாருங்க. கிரேக்க தத்துவஞானி பிளேட்டோ, ரஷ்ய எழுத்தாளர் டால்ஸ்டாய், புகழ்பெற்ற நாடக ஆசிரியர்கள் பெர்னார்ட் ஷா, ஷேக்ஸ்பியர்னு பெரிய பெரிய ஜாம்பவான்களை அறிமுகம் செய்றாரு. இவங்க ஒவ்வொருத்தரோட எழுத்தும் வாழ்க்கைய பார்க்க ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுக்கும். நாம ஏன் படிக்கிறோம்? அறிவை வளர்த்துக்க, சந்தோஷமா இருக்க, இதெல்லாம் தான். ஆனா நேரு சொல்றாரு, இதையெல்லாம் தாண்டி ரொம்ப ஆழமான முக்கியமான ஒரு காரணம் இருக்குன்னு. இப்போதான் நாம இந்த கடிதத்தோட உச்சகட்டமான பகுதிக்கு வர்றோம். வாசிப்போட உண்மையான சக்தி என்னங்கிறத நேரு இங்கேதான் விளக்குறாரு. இதுதான் அந்த கடிதத்தோட இதயம் சொல்லலாம். வாழ்க்கைங்கிறதுக்கு 1000 முகங்கள் இருக்கு. அதை முழுசா புரிஞ்சுக்கிட்டு நிறைவா வாழணும்னா வாசிப்பு ரொம்ப அவசியம் சொல்றாரு. எவ்வளவு உண்மையான வார்த்தை! யோசிச்சு பாருங்க, நம்ம ஒருத்தரோட அனுபவம் எவ்வளவு குறுகியது. ஆனா புத்தகங்கள் அப்படி இல்ல. அது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தோட பரந்த அனுபவத்தையும் சிந்தனைகளையும் தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம். கடைசியா நேருவோட இந்த ஓமைய பாருங்க. வாசிக்கிறதுங்கிறது ஒரு மலை உச்சிக்கு ஏறி நின்னு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பரந்த உலகத்தை பார்க்கறதுக்கு சமம். அது நம்ம பார்வைய விசாலமாக்கும், நம்ம எல்லைகளை விரிவுபடுத்தும். சரி, நேருவோட இந்த காலத்தால் அழியாத அறிவுரைய நாம கேட்டோம். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க உலக பார்வைய இன்னும் பெருசாக்க போற உங்களுக்கான அடுத்த ஷாளரத்தை